மக்களே, திண்டுக்கல் மலைக்கோட்டை நுழைவாயில். நாம் அப்படியே ஒன்று டிக்கெட் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் உள்ள. இது அடிவாரம், அப்படியே ஒன்று மேலே ஏற வேண்டியதான் மக்களே. மக்களே, இன்றைக்கி நம்பியூர்லேருந்து லோடு ஏற்றி அப்படியே திண்டுக்கல் மூலனூர் வரைக்கும் போயிட்டுருக்கேன். வாங்க போகலாம். இன்றைக்கி வெயில் வேறு தரமாக வந்துட்டுருக்கு. மக்களே, நம்பியூரில் டீசல் போட்டு அப்படியே திண்டுக்கல் மூலனூர் வரைக்கும் கிளம்பிட்டுருக்கோம். சின்ன வண்டியில் தான் போகிறோம். லோடு கம்பி அப்படியே நீ கிளம்ப வேண்டியதுதான். மக்களே, நம்பியூரில் டீசல் அடிச்சுட்டு அப்படியே ரவுண்டானா வந்துட்டோம். நம்பியூர் ரவுண்டானா டைம் கரெக்டாக 12 மணி. அப்படியே கெட்டிசெவியூர், குன்னத்தூர் வழி, ஊத்துக்குழி, காங்கயம், அப்படியே திண்டுக்கல் மக்களே அப்படியே போயிட்டுருக்கோம். வெயில் வேறு தரமாக வருது. இன்றைக்கி சின்ன வண்டியில் தான் போகிறோம். வாங்க இன்னையோட வெப்பநிலை என்னன்னு பார்ப்போம் மக்களே. ரொம்ப நாளாச்சு வண்டிக்கு வந்து. மக்களே, நம்பியூர்லேருந்து கெட்டிச்செவியூர் போயிட்டுருக்கோம். நல்ல மழை பெஞ்சிருக்கு இந்த ஏரியா. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது, பசுமையாக இருக்குது இந்த ரோடு. பாருங்கள் மக்களே, நல்ல மழை இந்த 2 நாளாக இங்கே. அப்படியே ரோட்டோரெல்லாம் இந்த புல்லுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக முளைச்சிருக்குன்னு. இதுக்கு முன்னாடி பூரா காஞ்சு கிடந்தது, வறண்டு கிடந்துச்சு மழை இல்லாதனால. இப்போ நல்ல மழை சூப்பராக இருக்குது இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ண. பாருங்கள் மக்களே, அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பசுமையாக. டைம் கரெக்டாக 12:15. கெட்டிச்செவியூர் ரீச் பண்ணிட்டோம் பக்கமாக. அடுத்து குன்னத்தூர், ஊத்துக்குழி, காங்கயம், அப்படியே தாராபுரம், அப்படியே திண்டுக்கல் மக்களே. மக்களே, கெட்டிச்செவியூர்லேருந்து குன்னத்தூர் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. மரங்கள்லாம் மலைக்கு நல்லா தளைஞ்சிருச்சு. ஒரே பசுமையாக இருக்குது இந்த ரோடு. பாருங்கள் மக்களே, குன்னத்தூர் ரவுண்டானா. இங்கே ஒரு கோயில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு மக்களே. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அடுத்து நம்ம செங்கப்பள்ளி, ஊத்துக்குழி வழி அப்படியே போயிட்டுருக்கோம் மக்களே. அங்கே பாருங்கள் சிவன்மலை எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. சிவன்மலை பக்கமாக நம்ம ரீச் பண்ணிட்டோம். அடுத்தபடி காங்கயம், அப்படியே தாராபுரம், திண்டுக்கல் போயிட்டுருக்கோம். எவ்வளோண்ணா? கிலோ 100. ஒரு 1/2 கிலோ போடணும். சின்ன பிஞ்சா போடணும். சூப்பராக இருக்குது. மக்களே, மத்தியான சாப்பாடு வெள்ளரிக்காய் நகைப்பழம் வாங்கியாச்சு. இனி அப்படியே கிளம்பலாம். சிவன்மலையில் இருக்கோம். ஒரு வழியாக சிவன்மலை ரீச் பண்ணிட்டோம். அடுத்தது காங்கயம் அப்படியே போயிட்டுருக்க மக்களே. ரீச் பண்ணியாச்சு காங்கயம் ரவுண்டானா. அடுத்தது வெள்ளக்கோயில் போய் வெள்ளக்கோயிலேருந்து மூலனூர், மூலனூர்லேருந்து அப்படியே லோடு இறக்கிட்டு திண்டுக்கல் போய் லோடு இறக்கிட்டு ரிட்டர்ன் திரும்பணும் மக்களே. அப்படியே போயிட்டுருக்கோம். வெயில் வேறு தரமாக வருது. எப்பா மக்களே, மத்தியான சாப்பாடு வெள்ளரிக்காய் சூப்பராக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். உடம்புக்கு குளிர்ச்சி வெய்ய காலத்துக்கு. சாப்பாடே நம்மளுக்கு இதுதான். சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான். போக போக அப்படியே சாப்பிட்டு போகலாம் மக்களே. ஜில்லுன்னு இருக்குது வெள்ளரிக்காய். மக்களே, ஒரு வழியாக மூலனூர் ரீச் பண்ணிட்டா. டைம் கரெக்டாக 2 மணி. உன்னை போய் மூலனூரில் லோடு இறக்கிட்டு அப்படியே உனி திண்டுக்கல் போகணும். திண்டுக்கல் இறக்கிட்டு அப்புறம் அப்படியே நம்பியூர். மக்களே, மூலனூரில் லோடு இறக்கியாச்சு. அடுத்து திண்டுக்கல் போகிறோம். திண்டுக்கல் லோடு இறக்கிட்டு அப்படியே நம்பியூர் கிளம்ப வேண்டியது தான். வாங்க போவோம் மக்களே. மூலனூரில் லோடு இறக்கிட்டு அப்படியே திண்டுக்கல் கிளம்பிட்டோம். அப்படியே போயிட்டுருக்க மக்களே. இங்கே பாருங்கள் இந்த மரங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ பசுமையாக அழகாக இருக்குன்னு. மழை பெஞ்சிருக்கு. பார்க்கவே இந்த ரோடு அவ்வளோ அழகாக இருக்குது மக்களே. சூப்பராக இருக்குது, வேறு லெவல். சொர்க்கமே என்றாலும் அப்படின்னு ஒரு சாங்கு பாட தோணும் மக்களே. அந்த அளவுக்கு வேறு லெவல் இந்த ரோடு. இருபுறம் பாருங்கள் மரங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது மக்களே. மக்களே, களிமந்தையில் இருக்கிறோம். லைட்டாக தூக்கம் வருது. போய் ஒரு டீ சாப்பிட்டு கிளம்பலாம். பேக்கரியில் நின்றுருக்கோம். வாங்க மக்களே, டீ சாப்பிட்லாம். நம்ம கொன்றைங்க பாய் வர்றாரு வருங்க. தீபக் கொன்றைங்க மலை ஒரு நாளைக்கு 4 டைம் ஏறிட்டுருக்காருல. அவரை தான் இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறோம். வாங்க பாய், ஒரு டீ சாப்பிட்டு போகலாம். தலைவரே, டீ சாப்பிட்டு போயிடலாமா?
மக்களை திண்டுக்கல் ரீச் பண்ணியாச்சு. இன்னொரு 1.5 கிலோமீட்டர் தான் லோடு இறக்க வேண்டிய பாயிண்ட்டு. லோடு இறக்கிட்டு நானும் தீபக்கும் இன்னைக்கு திண்டுக்கல் மலைக்கோட்டை போகலான்னு இருக்கோம். வாங்க மக்களே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சோறுங்கிறது கேட்டா என்னது இன்ஃப்ளூயன்சருங்க அப்படிங்கிறானுங்க. கண்டிப்பா ஆமாங்க. இப்போ நான் துணி கடையாருன்னா ட்ரெஸ்ஸுங்க இல்லை, துணி கடைக்காரன்னு போன வாரம் தான் வந்துட்டு வந்தீங்க. அது போன வாரம், நான் இந்த வாரம் அப்படின்னு சொல்கிறேன். கண்டிப்பாங்க. நீங்கள் ஏதாச்சும் வளர்க்குறீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாங்க. வாழ்த்துக்கள்ங்க. இல்லை கம்பெனி வளர்க்குறாங்களே. அவ்வளோதான் இறக்கி முடிச்சாச்சு. போகலாம். திண்டுக்கல் நிலக்கோட்டை போகலாங்களா? திண்டுக்கல் நிலக்கோட்டை, திண்டுக்கல் பூட்டு கேளுங்க ப்ரோ. கண்டிப்பாக திண்டுக்கல்ல ஃபேமஸே பூட்டு தாங்க. ரைட்டு. தலைவர் வெற்றிகரமாக லோடு அனுப்பி முடிச்சிட்டாரு. ஸோ இப்போ வந்துட்டு பயணங்கள் தொடர்கின்றது சத்தியமங்கலம். என்ன தலைவர்? திண்டுக்கல் கோட்டை. அவர் கேட்கலாங்களா தலைவர்? திண்டுக்கல் கோட்டை இங்கிருந்து எத்தனை கிலோமீட்டர்னா? அரை கிலோமீட்டர். என்ன போயிட்டு வரலாங்களா? எதில் போகணும்? இதில் போகணும். சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. மக்களே திண்டுக்கல் மலைக்கோட்டை அடிவாரத்தில் இருக்கான். அடிவாரத்தில் பார்த்துட்டிங்கன்னா பழமையான கோயில்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு மக்களே. சூப்பராக இருக்குது பார்க்கவே, வேறு லெவல் மக்களே. மக்களே திண்டுக்கல் மலைக்கோட்டை நுழைவாயில். நாம் அப்படியே ஒன்று டிக்கெட் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் உள்ள. இது அடிவாரம். அப்படியே ஒன்று மேலே ஏற வேண்டியதான் மக்களே. கோட்டை ஏறிட்டுருக்கோம். சூப்பராக இருக்குது ஏரியா. இங்கே வந்து ஒரு ஆளுக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க மக்களே. நம்ம கொண்டுறாங்க இப்போ வேறு பயங்கரமாக ஓடிட்டுருக்காரு. நீ ஓடு தலைவர், நான் மெதுவாக வர்றேன். நாக்கு தள்ளுது. ஆமாம் இங்கே பாருங்க, ஒரு குட்டி குழந்தை எவ்வளோ அழகாக இறங்கி வருது அவங்க அப்பா மேலே உட்காந்துட்டு. ஆமாம் மலைக்கோட்டை பயங்கரமாக இருக்குது மக்களே. ஒரே பாறையிலையாக செதுக்கியிருக்காங்க அந்த காலத்தில் எப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்க நம்ம நண்பர் பாருங்க எவ்வளோ அழகாக படுத்துருக்காரு. இங்கேருந்து பார்த்தாவே திண்டுக்கல்லோட வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது மக்களே. ஆமாம் இது மலைக்கோட்டை பக்கமாக போயிட்டோம். நம்ம ஆள் பயங்கரமாக போயிட்டுருக்காரு மக்களே. காற்று சில்லுன்னு அடிக்குது மக்களே, பயங்கரமாக இருக்குது. இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆளுக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க மேலே போய் பார்க்க. சாயந்தரம் 4 மணியோட அதோடு முடிஞ்சது மக்களே. காற்று சில்லுன்னு வருது. மலைக்கோட்டை பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது. பக்கமாக போயிட்டேன் திணறல், அதனால கொஞ்சம் நேரம் நின்று போகலான்னு. இங்கே பாருங்க திண்டுக்கல்லோட வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு பாருங்கள். சிட்டி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது மக்களே பாருங்கள். ஆமாம் டைம் வேறு ஆகிடுது, சீக்கிரம் போனால் தான் விடுவாங்களா. இப்போ மணி 4. அந்த காலத்து கட்டடம் பாருங்கள் எப்படி கட்டியிருக்காங்க. உள்ள பீரங்கி
எல்லாம் இருக்குது மக்களே. போய் பார்ப்போம். ஆமாம், எப்படியோ மேலே வந்து சேர்ந்துட்டோம். அந்த கதவு பாரு மக்களே, பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. பாருங்கள் மக்களே, இதே நுழைவாயில் மேலே. இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம். இங்கேயும் வந்து நம்ம அளவு காண்டபடி எழுதி வச்சுக்கிறானுங்க. உள்ள ஒரு மரம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சூப்பராக இருக்கு மக்களே. எங்கேயோ கொண்டாங்க பாப்பா காணும். மக்களே, நம்ம உச்சியில் நின்றுருக்கோம். அங்கே பாருங்கள், இதுதாங்க அந்த காலத்தில் கட்டின ஜெயிலு. பாருங்கள், பார்க்கவே நல்லாயிருக்கு. மக்களே, மலைக்கோட்டை மேலே இருக்கோம். அங்கே ஒரு குளம் பாருங்க, எவ்வளோ தெரியுதுன்னு. இங்கே ஒரு வீடு பாருங்கள், சூப்பராக இருக்குது மக்களே. மக்களே, திண்டுக்கல் கோட்டை மேலே இருக்கோம். திண்டுக்கல் வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு இங்கேருந்து மேலே இருந்து பார்த்தா. மக்களே, இன்றைக்கி திண்டுக்கல் லோடு இறக்க வந்திருந்தோம். லோடு இறக்கிட்டு நானும் தீபக்கும் அப்படியே மலைக்கோட்டை வந்திருந்தோம். மலைக்கோட்டை சூப்பராக இருந்துச்சு, பார்த்தாச்சு. நீங்கள் அப்படியே கிளம்ப வேண்டியது நம்ம ஊருக்கு. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. பாய்.